நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் சபா பர்வம். துரியோதனும் சகுனியும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டி தர்மரை சூதாட்டத்திற்கு அழைக்கிறார்கள். தர்மரும் அதை தட்ட முடியாமல் அவர்களுடன் சூதாடுகிறார். அப்பொழுது தன்னிடம் இருந்ததான எல்லா பொருட்களையும் வஸ்துக்களையும் பணயம் வைத்து சூதாடி தோற்று விடுகிறார். அதன் பிறகு தன்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவரையும் அந்த சூதாட்டத்தில் தோற்கிறார். இப்படி பஞ்சபாண்டவர்கள் அந்த சூதாட்டத்தில் தோல்வியை அடைந்தவுடன் யார் தோல்வியை அடைகிறார்களோ அவர்கள் மேலாடைகளை களைந்து விட வேண்டும் என்ற ஒரு நியதி இருப்பதால் பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய மேலாடைகளை எல்லாம் கழட்டி அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்தது திரௌபதியை பணயம் வைத்து அதிலையும் தோற்று விடுகிறார். உடனே துரியோதனன் அங்கே இருக்கக்கூடியதான ஒரு சேவகியை கூப்பிட்டு திரௌபதியை அழைத்து வருமாறு சொல்ல, அவள் அந்த திரௌபதியினிடம் இந்த விஷயத்தை கூற, தர்மர் தான் தோற்ற பிறகு என்னை எப்படி அங்கு பணயமாக வைத்து சூதாட்டத்தில் தோற்க முடியும், ஆட முடியும் என்று கேட்கிறாள். அதை அவள் அங்கு சொல்லும் பொழுது, இந்த கேள்வி இந்த சபையில் கேட்கட்டும், அழைத்து வா அப்படிங்கிறார். உடனே துரியோதனன் தன்னுடைய தம்பியான துஷாசனை அழைத்து, நீ போய் திரௌபதியை அழைத்து வா என்று கட்டளையிடுகிறான். துஷாசனம் மிகவும் கொடியவன், கெட்டவன். அவன் நேராக திரௌபதி இருக்கும் இடத்திற்கு சென்று திரௌபதியினுடைய தலைமயிரை பிடித்து இழுத்து வருகிறான் சபைக்கு. கூந்தல் அவிழ்ந்து புரள பாஞ்சாலி கதறிக்கொண்டு புலம்பியவாறே சபையில் அந்த கேள்வியை கேட்கிறார். தான் தோற்ற பிறகு என்னை எப்படி இங்கு பணயமாக வைத்து என்னை ஆட முடியும், தோற்க முடியும் என்று அந்த சபையில் இருக்கக்கூடியதான் அனைவரையும் பார்த்து கேட்கிறார். அப்பொழுது விதுரர், பீஷ்மர் இவெல்லாம் தலையை குனிஞ்சுண்டு அப்படியே உட்கார்ந்துருக்கா எல்லாரும். துஷாசனன் பாஞ்சாலியினுடைய அந்த துகில் வஸ்திரத்தை அப்படியே இழுக்கிறான். இது அவமானப்படுத்துகிறான், அகௌரவப்படுத்துகிறான். இம்மாதிரி செய்யக்கூடாது என்று அந்த சபையில் யாரும் கேட்காத பொழுது விகர்ணன் மட்டும் இது அநீதி, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கூறுகிறான். இது பாவம், இப்படி அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்ல அதை யாரும் கேட்கவில்லை. அந்த அக்கிரமத்தை யாரும் தடுக்கிறதுக்கு முன் வரவில்லை. இப்படி அவன் துகிலை உரிய பாஞ்சாலி மிகவும் போராடி கடைசியாக தன்னுடைய இரு கைகளையும் மேலே உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா என்று அச்சுதா கோவிந்தா துவாரகாவாசான்னு பிரார்த்திக்க உடனே அந்த வஸ்திரங்கள் வளர்ந்துண்டே வந்தது. திரௌபதியினுடைய மானமாது காப்பாற்றப்பட்டது. துஷாசனன் கை சோர்ந்து கீழே விழுந்தான். அப்பொழுது பீமன் எழுந்து கர்ஜித்தான். இந்த பாவியான துஷாசனுடைய மார்பை பிளந்து அவனுடைய இரத்தத்தை நான் குடிப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுக்கிறான். துரியோதனன் தனது தொடையை தட்டி அதில் அமரும்படி திரௌபதியை சொல்ல, பீமன் உடனே இந்த பாவியான துரியோதனுடைய தொடையை பிளந்து, இவன் உயிரை நான் குடிக்காவிட்டால் நான் நற்கதி அடைய மாட்டேன், எனக்கு சத்கதி கிடையாது என்று மீண்டும் ஒரு சபதத்தை செய்கிறான். திருதராஷ்டிரன் இதுக்கு மேல மௌனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மகனை துரியோதனை கண்டித்து, திரௌபதியை கூப்பிட்டு உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்ல, என் கணவர்கள்
தங்களுடைய புதல்வர்களால் அடிமைகளாக இப்போ ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள், அதிலிருந்து சுதந்திரம் வேண்டும் என்று கேட்க அந்த திரௌபதியினுடைய விருப்பப்படி சுதந்திரத்தை கொடுக்கிறார். திருதராஷ்டிரன் அவன் பிள்ளைகள் இப்படி பண்ணினத்துக்கு வருந்தி இந்த ஒரு வரத்தை கொடுக்க அந்த துரியோதனன் முதலானவர்கள் மிகவும் கோபம் கொண்டார்கள். இந்த பாண்டவர்கள் பாதி வழி அங்கிருந்து சென்று விட்டார்கள். அப்படி செல்லும் பொழுது பாண்டவர்களை மறுபடியும் அழைத்து அந்த தர்மரை மறுபடியும் சொக்கட்டான் ஆட வேண்டும் என்று கூப்பிட மறுபடியும் வந்து அமர்ந்தார் தர்மர். தோற்ற சகோதரர்கள் அபாலுடன் இந்த சொக்கட்டான் மறுபடியும் விளையாடி மீண்டும் தோற்று போகிறார். அப்பொழுது ஒரு நிபந்தனை, 12 வருஷ காலம் வனவாசம் செய்ய வேண்டும், 1 வருஷ காலம் அஜ்ஞாதவாசம் பண்ண வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பாண்டவர்கள் வனவாசம் செல்கிறார்கள். அப்பொழுது செல்வதற்கு முன்பாக அர்ஜுனன் கர்ணனை நான் வதம் பண்ணுவேன் என்றும் சகதேவன் சகுனியை வதம் பண்ணுவேன் என்றும் சபதம் எடுத்தார்கள். திரௌபதி விரிந்த கூந்தலுடன் பின்தொடர்ந்தால் குந்தி தேவி விதுரருடைய வீட்டில் தங்கினாள். திருதராஷ்டிரன் விதுரனை கூப்பிட்டு பாண்டவர்கள் எப்படி சென்றனர் என்று கேட்க தர்மர் துணிய தன்னுடைய முகத்தில் மூடிக்கொண்டும் பீமன் கைகளை பார்த்து கொண்டும் அர்ஜுனன் மணலை தூவிக்கொண்டும் நகுல சகதேவர்கள் உடம்பெல்லாம் புழுதியை பூசிக்கொண்டும் திரௌபதி விரிந்த தலை விரித்த கோலத்தோடும் சென்றார்கள் என்று சொல்றார். இப்படி விதுரரும் திருதராஷ்டிரனும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நாரத பகவான் திடீரென்று அங்கு தோன்றி இன்றைக்கு 14வது வருஷத்தில் துரியோதனன் பண்ணினதான அந்த தவறுகளுக்கு கௌரவர்கள் எல்லோரும் அழியப் போகிறார்கள் என்று சொல்லி மறைந்தார். அதன் பிறகு மைத்திரேய மகரிஷியும் வந்து துரியோதனுடைய செருக்கான அந்த அகங்காரத்தை கண்டு அந்த பீமனுடைய கதையினால் அவனுடைய தொடையானது பிளக்கப்பட்டு யுத்தத்தில் மாண்டு போவான் அப்படின்னு சொன்னார். இப்படி சபா பருவமானது நிறைவடைகிறது. அடுத்தது வனப்பருவம். அதை நாளை கேட்கலாம்.